ஹலோ நம்பா! நம்ம உடம்புக்குள்ள நடக்கிற ரொம்ப ரொம்ப காம்ப்ளெக்ஸான விஷயங்கள ரொம்ப சிம்பிளா, ஜாலியா புரிஞ்சுக்க ரெடியா? இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் விட்டமின்கள், என்சைம்கள், அப்புறம் ஹார்மோன்கள். இது எல்லாத்தையும் ஒரு செம்ம கியூட்டான உதாரணம் வச்சே விளக்க போறேன். வாங்க நம்ம எபிசோட்குள்ள டைவ் அடிக்கலாம். சும்மா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். உங்க உடம்பு ஒரு பெரிய கலகலப்பான பெட் பார்க் மாதிரி இருந்தா எப்படி இருக்கும்? கேட்கவே சூப்பரா இருக்குல்ல? இந்த ஒரு சின்ன கற்பனை தான் நம்ம உடம்போட 3 முக்கியமான ஹீரோக்களை பத்தி ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்க நமக்கு ஹெல்ப் பண்ண போகுது. சரி, முதல்ல நம்ம பெட் பார்க்கோட மெயின் அட்ராக்ஷன் யாருன்னு பார்க்கலாமா? இங்க வாழ்ற செல்ல பிராணிகள் தான். இந்த பெட்ஸ் தான் நம்மளோட விட்டமின்கள். இவங்க இல்லாம நம்ம பார்க் முழுசாவே இருக்காது. நம்ம உடம்பும் சரியா ஃபங்க்ஷன் ஆகாது. நம்ம பெட் பார்க்ல பாத்தீங்கன்னா 2 வெரைட்டியான பெட்ஸ் இருக்கு. முதல்ல இவங்கள பாருங்க. இந்த லேசி கேட்ஸ். இவங்களோட ஃபேவரட் வேலை சோஃபால சுருண்டு படுத்து நாள் முழுக்க தூங்குறது தான். சோ இந்த லேசி கேட்ஸ் தான் நம்ம ஃபேட் சால்யூபிள் விட்டமின்ஸ்னு சொல்றது. சிம்பிளா சொல்லணும்னா கொழுப்புல கரையக்கூடிய விட்டமின்கள். அதாவது ஏ, டி, இ அப்புறம் கே. ஒரு பூனை எப்படி நாள் முழுக்க சோஃபாலேயே படுத்து கிடக்குமோ அதே மாதிரிதாங்க இந்த விட்டமின்களும் நம்ம உடம்புல இருக்கிற கல்லீரல், அதாவது லிவர், அப்புறம் கொழுப்பு திசுக்கள்ல போய் ஸ்டோர் ஆயிடும். இந்த ஃபேட் கேட் க்ரூவை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. விட்டமின் ஏ, டி, இ அப்புறம் கே. இவங்க நம்ம உடம்புலயே தங்கிடுறதால இவங்கள நம்ம டெய்லி சாப்பாட்டுல எடுக்கணும்னு அவசியம் இல்ல. தேவைப்படும் போது நம்ம பாடியை யூஸ் பண்ணிக்கும். ஓகே, பூனைகளை பார்த்துட்டோம். அடுத்து நம்ம பார்க்கோட இன்னொரு எனர்ஜி குரூப் இந்த ஹைப்பர் டாக்ஸ். இவங்களால ஒரு நிமிஷம் கூட ஒரே இடத்துல சும்மா இருக்க முடியாது. ஒரே ஆட்டம்தான். இந்த நாய்க்குட்டிகள் தான் வாட்டர் சால்யூபிள் விட்டமின்ஸ், அதாவது தண்ணில கரையக்கூடிய விட்டமின் பி குரூப் மற்றும் விட்டமின் சி. இவங்க தண்ணிலே ஈஸியா கரைஞ்சிடுவாங்க. அதனால நம்ம உடம்புல இவங்கள ஸ்டோர் பண்ணி வைக்கவே முடியாது. ஒரு நாயை எப்படி டெய்லி வாக்கிங் கூட்டிட்டு போனோமோ அதே மாதிரி இந்த விட்டமின்களும் யூரின் வழியா டெய்லி வெளியேறிடும். அதனால தான் இவங்கள நாம தினமும் உணவு மூலமா எடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்போ பூனைகளுக்கும் நாய்களுக்கும் என்ன வித்தியாசம்? நம்ம லேசி கேட்ஸ் ஏடிஇகே உடம்புல ஸ்டோர் ஆகும். ஆனா நம்ம ஹைப்பர் டாக்ஸ் பிசி ஸ்டோர் ஆகவே ஆகாது. அதனால பூனைகளை நாம அப்பப்போ எடுத்துக்கிட்டா போதும். ஆனா நாய்களை தினமும் நம்ம டயட்ல சேர்த்துக்கணும். இதுதான் மெயின் பாயிண்ட். ஆனா வெயிட் பண்ணுங்க, எல்லா நாய்களுமே துருதுருன்னு இருக்குமா என்ன? அங்க பாருங்க, நம்ம பார்க்ல ஒரு ஸ்பெஷல் நாய் இருக்கு. அதுதான் விட்டமின் பி12. இது ஒரு வாட்டர் சால்யூபிள் நாய் தான். ஆனா அது தன்னை ஒரு பூனைன்னு நினைச்சுக்கிட்டு பூனைகளோட சேர்ந்து சோஃபால படுத்து தூங்குது. ஆமாங்க, மத்த வாட்டர் சால்யூபிள் விட்டமின்ஸ் மாதிரி இல்லாம பி12 மட்டும் நம்ம உடம்புல, குறிப்பா நம்ம கல்லீரல்ல ஸ்டோர் பண்ண முடியும். செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எக்ஸெப்ஷன் இது இல்லையா? சரி, எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு. ஆனா திடீர்னு நம்ம பார்க்கல சில செல்ல பிராணிகள் காணாம போயிட்டா என்ன ஆகும்? அதாவது நம்ம பாடியில விட்டமின் குறைபாடு டெஃபிஷியன்சி ஏற்பட்டா என்னென்ன பிரச்சனைகள் வரும் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இப்போ விட்டமின் ஏங்கிற பெட் மிஸ்ஸிங் ஆனா பார்க்ல லைட்ஸ் எல்லாம் டிம் ஆகிடும். அதுதான் மாலை கண் நோய். விட்டமின் சி காணாம போயிட்டா நம்ம ஈறுகள் எல்லாம் வீக் ஆகிடும். அதுக்கு பேரு ஸ்கர்வி. அதே மாதிரி விட்டமின் டி இல்லைன்னா நம்ம எலும்புகள் ரொம்ப பலவீனமாகிடும். அதுதான் ரிக்கெட்ஸ். ஆனா பயப்பட தேவையில்ல. ஒவ்வொரு பெட்டுக்கும் ஒரு ஃபேவரட் சாப்பாடு இருக்கு. அது கொடுத்தா போதும், அவங்க திரும்பவும் நம்ம பார்க்குக்கே வந்துருவாங்க. ஓகே, பெட்ஸ் பத்தி நிறைய பேசிட்டோம். இப்போ அவங்களோட பிளே டைம். நம்ம பார்க்ல இருக்க பெட்ஸோட ஃபேவரட் விளையாட்டு பொருட்கள் தான் என்சைம்கள். என்சைம்ஸ்னா என்னன்னு கேக்குறீங்களா? அது நம்ம உடம்புல நடக்கிற கெமிக்கல் ரியாக்ஷன்ஸை பல ஆயிரம் மடங்கு வேகப்படுத்துற ஒரு பயோலாஜிக்கல் கேட்டலிஸ்ட். நம்ம பார்க் உதாரணத்துல சொல்லணும்னா என்சைம்ஸுங்கிறது ஒவ்வொரு பெட்டுக்கும் ஸ்பெஷலா டிசைன் பண்ணப்பட்ட டாய்ஸ் மாதிரி. ஒரு பூனைக்கு ஒரு பொம்மை பிடிக்கும்னா அது அந்த பொம்மையோட மட்டும்தான் விளையாடும். இந்த கான்செப்ட் 1894லயே எம்எல் ஃபிஷர்ங்கிற சயின்டிஸ்ட் ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. இதுக்கு பேரு லாக் அண்ட் கீ மாடல். ரொம்ப சிம்பிள். ஒவ்வொரு பூட்டுக்கும் எப்படி ஒரு குறிப்பிட்ட சாவி இருக்கும், அதே மாதிரி ஒவ்வொரு என்சைமுக்கும் ஒரு குறிப்பிட்ட சப்ஸ்ட்ரேட் இருக்கு. ரெண்டும் ஒன்னோட ஒன்னு கரெக்டா ஃபிட் ஆகும். பாத்தீங்களா இந்த படத்துல எவ்ளோ சூப்பரா விளக்கியிருக்காங்கன்னு? இங்க அந்த என்சைம் ஒரு பூனை மாதிரி. அதுக்கு தேவை ஒரு குறிப்பிட்ட பொம்மை, அதாவது நம்ம டெக்னிக்கல் பாஷையில சொன்னா சப்ஸ்ட்ரேட். இங்க பாருங்க, சுக்ரோஸ்னு ஒரு சப்ஸ்ட்ரேட் வருது. அது நேரா போய் அந்த என்சைமோட ஆக்டிவ் சைட்ல பூட்ல சாவி மாட்டுற மாதிரி கரெக்டா ஃபிட் ஆகுது. ஃபிட் ஆனோன்னு என்ன நடக்குது? அந்த என்சைம் சுக்ரோஸை குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ்னு 2ஆ பிரிச்சிருது. அவ்வளவுதான். வேலை முடிஞ்சதும் என்சைம் எந்த டேமேஜும் ஆகாம அடுத்த வேலைக்கு ரெடி ஆயிடுது. இதுக்கு பேர் தான் லாக் அண்ட் கீ மாடல். சிம்பிள். சரியான பூட்டுக்கு சரியான சாவி. சரி, பார்க்ல பெட்ஸ் இருக்கு, விளையாட டாய்ஸ் இருக்கு. ஆனா இவங்க எல்லாரையும் கண்ட்ரோல் பண்றது யாரு? இங்க தான் பார்க்கோட ஓனர் என்ட்ரி கொடுக்கறாரு. அவரோட விசில் சத்தம் தான் நம்ம ஹார்மோன்கள்.
ஹார்மோன்கள்னா நம்ம செல்களுக்கு நடுவுல நியூஸ் கொண்டு போற மெசஞ்சர்ஸ். நம்ம பார்க் உதாரணப்படி அது ஓனரோட கமெண்ட்ஸ். இந்த கமெண்ட்ஸ் ஒரு இடத்துல, அதாவது எண்டோகிரைன் சுரப்பிகள்ல உருவாகி நம்ம ரத்த ஓட்டம் வழியா டிராவல் பண்ணி எங்க வேலை செய்யணுமோ அந்த டார்கெட் இடத்துக்கு கரெக்டா போய் சேரும். இந்த ஓனரோட கமெண்ட் சிஸ்டம் ரொம்பவே பர்ஃபெக்ட்டா வேலை செய்யும். முதல்ல காமெண்ட் சுரப்பிகள்ல உருவாகுது. ரெண்டாவது அது ரத்தம்ங்கிற போஸ்டல் சர்வீஸ் வழியா பார்க் முழுக்க டெலிவர் ஆகுது. மூணாவது அது கரெக்டான இடத்துக்கு போனதும் அங்க இருக்க பெட்ஸ்க்கு என்ன செய்யணும்னு சிக்னல் கொடுக்குது. இதனால பார்க்ல நடக்கிற எல்லா விஷயமும் ஒரு பேலன்ஸோட கண்ட்ரோல்ல நடக்கும். இதுவரைக்கும் நம்ம பெட் பார்க்கோட எல்லா முக்கிய ஆட்களையும் பார்த்துட்டோம். இப்போ இந்த பார்க்க எப்படி எப்பவும் ஹெல்த்தியா வச்சுக்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம பார்க்கோட ஆல் ஸ்டார்ஸ் இவங்க தாங்க. விட்டமின் செல்ல பிராணிகள், என்சைம் விளையாட்டு பொருட்கள், அப்புறம் ஹார்மோன் விசில் சத்தம். இந்த 3 பேரும் சரியா கோஆர்டினேட் பண்ணா மட்டும்தான் நம்ம பார்க், அதாவது நம்ம உடம்பு செமையா இருக்கும். ஒரு நல்ல ஹெல்த்தியான டயட் மற்றும் லைஃப் ஸ்டைல் மட்டும்தான் நம்ம பெட்ஸை சந்தோஷமா வச்சிருக்கோம், அவங்களோட டாய்ஸை கரெக்டா வேலை செய்ய வைக்கும், ஓனரோட கமாண்ட்ஸையும் தெளிவா கேட்க வைக்கும். இதுல ரொம்ப ரொம்ப முக்கியம் பேலன்ஸ். அப்போ மொத்தத்துல என்ன தெரியுது? நம்ம விட்டமின் பெட்ஸ், என்சைம் டாய்ஸ், அப்புறம் ஹார்மோன் கமாண்ட்ஸ், இது 3ம் சரியா இயங்குனாதான் நம்ம ஆரோக்கியம்ங்கிற இந்த பார்க் எப்பவும் அழகா சந்தோஷமா இருக்கும். இப்போ கேள்வி உங்களுக்கு தான். உங்க பார்க்ல இருக்க பெட்ஸ்க்கு சரியான சாப்பாடு கொடுத்து சரியான டாய்ஸோட உங்க கமாண்ட்ஸை தெளிவா வச்சுக்க நீங்க என்ன செய்ய போறீங்க? யோசிங்க. உங்க பார்க்கோட ஆரோக்கியம் உங்க கையில தான் இருக்கு.